தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் மனைவியை கொலை செய்த கணவன் அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வைத்து ஏரியில் கரைத்திருக்கிறார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி ராணுவத்தில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறார். அதன் பின்னர் தெலங்கானா மாநிலம் ஐதராபாத் அடுத்த மேச்சல் பகுதியில் மனைவி வெங்கடமாதவியுடன் வசித்து வந்திருக்கிறார். குருமூர்த்தி வெங்கடமாதவி தம்பதிக்கு 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உள்ளனர். ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் ஐதராபாத் காஞ்சன்பாக்கில் உள்ள DRDOவில் பாதுகாப்பு காவலராகவும் குருமூர்த்தி பணிபுரிந்து வந்தார். கடந்த சில ஆண்டுகளாக குருமூர்த்திக்கு தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் நடந்துள்ளது. இந்த நிலையில் சங்கராந்தி பண்டிகைக்காக தனது பிள்ளைகளை மேச்சலில் உள்ள மாமியார் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் குருமூர்த்தி. இதற்கிடையே கடந்த 16ஆம் தேதி மீண்டும் தம்பதிகளுக்கிடையே சண்டை ஏற்பட்டிருக்கிறது. சண்டையில் குருமூர்த்தி தனது மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்து துண்டு துண்டாக உடலை வெட்டி வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜில் வைத்திருக்கிறார். பின்னர் யூடியூப் மற்றும் ஹாலிவுட் படங்கள் ஆகியவற்றில் எவ்வாறு உடல் மற்றும் எலும்புகளை கரைப்பது எனவும் பார்க்க தொடங்கியிருக்கிறார். அதன்படி சோதனை முயற்சியாக ஒரு தெருநாயை அடித்துக் கொன்று அதன் உடலை வீட்டிற்கு கொண்டு வந்து துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வைத்து பின்னர் அதனை வெயிலில் காய வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயிலும் கரைத்திருக்கிறார். அதேபோன்று தனது மனைவியின் உடல் பாகங்களையும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து குக்கரில் வேக வைத்தவர் பின்னர் பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்ததோடு மீதமிருந்த எலும்புகளை அருகே உள்ள ஏரியிலும் வீசியிருக்கிறார். இந்த நிலையில்தான் மாதவியின் பெற்றோர் தனது மகளுக்கு போன் செய்த போது சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. இதனால் நேரடியாக வீட்டிற்கே சென்று பார்த்து விடலாம் என குருமூர்த்தியிடம் வந்து கேட்டபோது மாதவி எங்கு சென்றார் என தெரியவில்லையே என குருமூர்த்தி கூறியிருக்கிறார். நானும் பல முறை போன் செஞ்சு பார்த்துட்டேன், அவ போனை எடுக்கிற மாதிரியே இல்லை என்றும் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மாதவியின் பெற்றோருடனே மீர்பேட் காவல் நிலையத்துக்கும் சென்ற குருமூர்த்தி தனது மனைவி மாதவியை காணவில்லை என்று புகார் வேறு கொடுத்திருக்கிறார். புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்கள் வசிக்கும் வீட்டின் அருகே உள்ள மக்களிடம் முதலில் விசாரணையை நடத்தினர். அப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனால் குருமூர்த்தி மீது சந்தேகமடைந்த போலீசார் வீடு முழுவதும் சோதனை நடத்தினர். இதில் சில தடயங்கள் கிடைக்கவே குருமூர்த்தியை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். முதலில் எனக்கு எதுவுமே தெரியாது சார் என மறுத்த குருமூர்த்தி பின்னர் மனைவியை கொலை செய்து உடலை குக்கரில் வேக வைத்து கரைத்து கால்வாயில் ஊற்றியதை தெரிவித்திருக்கிறார். இதை கேட்டு கடும் அதிர்ச்சியில் உறைந்த போலீசார் குருமூர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் மாதவியின் உடல் பாகங்கள் ஏதாவது கிடைக்குமா எனவும் தீவிர தேடுதல் வேட்டையும் நடத்தி வருகின்றனர். மனைவியை கொலை செய்து குக்கரில் வேக வைத்த சம்பவம் தெலங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.